ஹை நண்பா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. பியூர்லி ஃபார் கவர்மெண்ட் ஜாப் தான் இது. ஸோ அதை பற்றி கிளியராக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்ட இணை இயக்குனர் நலப்பணிகள் அந்த அலுவலகத்தில் வந்து காலியாக இருக்கிற இடத்த வந்து நிரப்புவதற்காக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. விண்ணப்பங்கள்லாம் எது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 17/9/2024 அதுக்குள்ளே மாலை 5 மணி வரை உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுனா அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நுண் கதிர்வீச்சாளர், ரேடியோகிராஃபரு, ப்ளஸ் வந்து மருத்துவமனை பணியாளர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரேடியோகிராஃபருக்கு வந்து 4 வேக்கண்ட்டும், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 6 வேக்கண்ட்டும், டோட்டலாக வந்து 10 வேக்கண்ட்டு. வயது பார்த்திங்கன்னா ரேடியோகிராஃபருக்கு வந்து 55 வயசும், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 40 வயசும் வந்து கொடுத்துருக்காங்க. தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோகிராஃபருக்கு வந்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி வந்து படிச்சிருக்கணும். ஆனால் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 8th பாஸ் ஆகியிருந்தாலே போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரேடியோகிராஃபருக்கு வந்து சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 6,000 ரூபா வந்து சேல்ரி அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் ஸ்கோரிங் க்ரைட்டீரியா அதை வச்சு தான் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதோட நிபந்தனைகள்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்ப்போம். இந்த பதவிகள் வந்து முற்றிலும் வந்து தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலையும் வந்து பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க. பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம், அண்டர்டேக்கிங் ஃபார்ம் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். விண்ணப்பங்கள் வந்து நேரிலோ அஞ்சல் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன. ஸோ நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய சான்றுகள்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு சான்று, பர்த் சர்டிஃபிகேட்டு, மதிப்பெண் பட்டியல், 10th 12th ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசிஎல்லாம் அந்த சர்டிஃபிகேட்லாம் வேணும். இருப்பிட சான்று, லிவிங் சர்டிஃபிகேட், முன் அனுபவ சான்று, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தேவை. சிறப்பு தகுதிக்கான சான்று, அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர்னா, இல்லைனா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா, இல்லைனா எக்ஸர்வீஸ் மேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்குல்ல, அந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? குறிப்பு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவங்களை வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. என்ற வலைதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து விண்ணப்ப படிவத்துடன் இப்பதவிகளுக்குரிய அனைத்து சான்றிதழ்களும் சுய சான்றொப்பம் செல்ஃப் அட்டஸ்டடு வந்து செய்யப்பட்ட நகல்கள் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வலுவலக மின்னஞ்சல் முகவரி வந்து மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து அவங்க வந்து அட்ரஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதுக்கான இன்ஃபர்மேஷன் இதுதான் நண்பா. ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டோ அப்ளை பண்ணுங்கள். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேல்ரி வந்து கம்மி. ஸோ இது வந்து பெர்மனன்ட் ஜாப் இல்லை, இது வந்து டெம்பரரியாக தான் வந்து எடுக்கிறாங்க. எப்பவுமே பெர்மனன்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து நான் சும்மா தெரிஞ்சுக்கணுன்னு தான் இதை வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா வெயிட் பண்ணுங்கள். ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. எதுக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எதுவும் இல்லை இப்போதைக்கு வந்து அர்ஜென்ட்டாக ஒரு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ மதுரை அந்த சைட்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து சொல்லலாம். அங்கே வந்து ரொம்பவே கஷ்டப்படுறவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா ஒர்க்கு வந்து அதிகமாக இருக்காது. ஸோ ஒர்க்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். குவாலிஃபிகேஷனும் வந்து 8th பாஸ், 8th வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆகியிருந்தாலே போதுமானது அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மதுரை உசிலம்பட்டி அந்த சைடில் இருக்கிறவங்கலாம் யாருன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 17/9/2024 தான் லாஸ்ட் டேட்டு. மாலை 5 மணி அதுதான். அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். அதுக்கு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா ஏற்கப்படாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க சொல்லிக்கிற டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வந்து அனுப்பிடுங்க. ஓகேவா? அது கூட வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஓகேவா?
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. இதுமாரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலராக தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.